நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. வேங்கடம் ராம் நாராயண் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுருக்கோம். அதில் 69 தசகங்கள் முடித்து இன்னைக்கு 70வது தசகம் சுதர்சன சாப விமோசனம். ரொம்ப அழகாக அந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய தருணத்தை அடுத்த ஸ்லோகம் விவரிக்கிறது. தினேஷு ச சுருஜனைஹி சகவனேஷு லீலாபரம் மனோபவம் மனோகரம் ரசித வேணுநாதாமிருதம் பவந்தம் அபரீதృశాः அமிர்த பாரணாதாயினாம் தாயினம் விசிந்திய கிமு நாலாபன் விசிந்திய கிமு நாலபன் விரகதாப விதா கோபிக்காக. விரகதாபத்திலே கோபிகைகள் தவித்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத சொல்றார். பகல் நேரத்தில் ஸ்நேகிதர்களோட அந்த வனத்தில் விளையாடுவார்களாம். ரொம்ப அழகான விளையாட்டு. எல்லாரும் எப்படி இருக்கா, மன்மதன் போல மனதை கவரக்கூடியதாக அந்த வேணுகாமிர்தம் இருக்கிறான். வேணுநாதம் அப்படிங்கிறத பகவான் வாசிக்க குழலிலே வாசிக்க அனைவரும் அப்படியே அதில் மயங்கி அதை அனுபவித்து கொண்டிருந்தார்களாம். நம்ம முதல்லையே பார்த்துட்டு இருக்கோம், இந்த கோபிகைகள் மட்டும்தான் கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்காளா, கிருஷ்ணன் செய்கிற லீலைகளை பார்த்துட்டு இருக்காளா, கிருஷ்ணன் செய்கிற இந்த சம்ஹாரத்தை, அதாவது அரக்கர்களை கொல்வதை பார்த்துட்டு இருக்காளான்னா இல்லை. மேலேருந்து தேவதைகள் பார்த்துட்டு இருக்கா, தேவர்கள் பார்த்துட்டு இருக்கா, தேவ ஸ்ரீகள் பார்த்துட்டு இருக்கா. நம்ம பார்த்தோம், ஒரு முக்கியமான அரக்கன் கொல்லப்பட்ட உடனே புஷ்பம் மாறி பொழிகிறான். இது அவர்களுக்கு சகஜமாக இருக்கு. அந்த மாதிரியான இந்த தேவர்கள், தேவதைகள், தேவ ஸ்திரீகள் எல்லாரும் இதை பார்த்துட்டே இருக்கா. பகவான் இந்த கோபிகளோட விளையாடுறதை கண்டு தாங்களும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கா. ரொம்ப அழகாக அந்த லீலா வினோதம் அப்படின்னா ரொம்ப வினோதமாக அனுபவிச்சுட்டு இருக்காளாம். அதை தான் சேவை பகவதா ஸ்ரீமத் பாத ஸ்பர்ச ஹதா சுபஹ பேஜே சர்ப்ப வபூஹு ஹித்வா ரூபம் வித்யாதர ஆர்ஷிதம். இது வித்யாதரன் எப்படி மாறினான், ரூபத்தை மாற்றிக்கொண்டான் பகவானுடைய ஸ்பரிசம் பட்டு அப்படின்றத பாகவதம் சொல்றது. அகம், அவன் என்ன சொல்றான் பாருங்க அந்த வார்த்தையை, அகம் வித்யாதரஹா. ஸ்ரீமத் பாகவதம் எப்படி சொல்றது, அகம் வித்யாதரஹா கச்சித் சுதர்சன இதி ஸ்ருதஹ ஸ்ரீயா ஸ்வரூப சம்பத்யா விமானே ந ஆச்சரன் திசஹ. நான், அதாவது ருஷீனு விரூப ஆங்கீரசஹ பிராகசம் ரூப தர்ப்பிதஹ தைரிமாம் பிரபித யோனிம் பிரலப்தைஹி ஸ்வேன பாப்மானி. அவன் எப்படிப்பட்டவனா, விமானத்தில் சுற்றி கொண்டிருந்தவனா. அப்பயே சொல்றார், விமானே ந ஆச்சரன் திஷா, நான் விமானத்தில் சுற்றி கொண்டிருந்தேன். இது பாகவதம் எப்போ எழுதப்பட்டது, அப்போ அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். விமானத்தை சுற்றி கொண்டிருந்தவன் ஆங்கீரச முனி என்பவரை பழித்தேன், அதனால் இந்த சாபம் பெற்றேன் அப்படிங்கிறார். அஷ்டவர்க்க முனி, இந்த அஷ்டவர்க்க முனியை பழித்ததனால அந்த சாபம் பெற்றேன்னு சொல்றான். இந்த அஷ்டவர்க்க முனி அப்படிங்கிற பார்த்தோம். இந்த அஷ்டவர்க்க முனி பழித்தார்ன்ட்டு ஆங்கிரச வம்சத்தில் வந்தவர். இந்த அஷ்டவர்க்க முனியை பற்றி நாம் ராமாயணத்தில் பார்த்தோம். இவர் 8 கோணலாக இருக்கக்கூடியவர். ஜனகனுடைய சபையிலே என்டர் பண்றார். அப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் மட்டும் இவரை கண்டுகொள்கிறார். அவர் யார் அப்படின்னா, ஜனகனுடைய பிரதான மந்திரியாக இருக்கக்கூடிய, பிராதானியமாக விளங்கக்கூடிய அக்ஞவல்கி. மற்ற எல்லாரும் பரிகசிக்கிறா அப்படிங்கிற ஒரு கதையை நாம் அங்கே பார்த்தோம். அந்த அஷ்டவர்க்க முனி, அந்த அஷ்டவர்க்க முனியை தான் இந்த வித்யாதரன் பழிச்சு இந்த சாபத்தை வாங்கி கொண்டான். அப்படிப்பட்ட சாப விமோசன நிவர்த்திக்கு அப்புறமாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மேலேந்து தேவர்கள், தேவஸ்திரீகள். இந்த சமயத்திலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பகவான்
வேணுகானத்தை இசைக்கிறான். அந்த வேணுகானத்தை இசைப்பதை எல்லோரும் ரம்யமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ரம்யமாக கேட்டுருக்கச்சே ஸ்திரீகள்லாம் கொஞ்சம் விரகதாபத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சாதிக்கிற. விரக தாபிதாம் கோபிகாக கிமு ந ஆலபன்னு, என்னென்ன தான் சொல்லிக்கொள்ளவில்லை. அந்த விரக தாபம் அப்படின்னா என்னன்னா ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த விரகத்தாபம் எப்போ ஈடுபாடு அதிகம்? பகவான் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறான். எதுலேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறான்? ஒரு அசுரனை, இந்த ஒரு அசுரனானவன் ஸ்திரீகளை எல்லாம் அழிச்சின்னு போயிட்டான். யார் அந்த அசுரன்? சங்கச்சூட்டன். அந்த சங்கச்சூட்ட இதி கியாத்தோ தனத அனுச்சரகா. யாரு? தனத அனுச்சரகா. அவன் அதிபதியாக விளங்கிய குபேரனுடைய பிளாக் கேட் அப்யகாத்து. அவன் இங்கு வந்தான். சங்கச்சூடன் தனத அனுசர, தனங்களின் அதிகாரியான குபேரனுடைய பிளாக் காட்டாக விளங்கியவன் இந்த கோபியர்களெல்லாம் அடிச்சுன்னு போயிட்டான். தூக்கின்னு போனால் எப்படி இருக்கும்? அவள்லாம் நெருடலாக இருக்கும். ஜஹார முஷ்டினா இவ அங்க சூட்டாமணி விப்பகும். அவர்கள்லாம் ரிலாக்ஸ்டாகி ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சி இங்கே அந்த சூட்டாமணியை பகவான் தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்த உடனே இவர்கள் எல்லாருக்கும் அங்கே இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணத்திலே தன்னை மறந்து எல்லோரும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறார். அவர்கள் எல்லாரும் ரொம்ப மிகவும் தன்னை மறந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே விரகதாபத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா சந்திரன் மேலே இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். அடுத்து ஒரு சம்ஹாரம் நடக்க போகிறது. அடுத்து யாருடைய சம்ஹாரம்? அரிஷ்டன் என்ற ஒருத்தன். இவன் காளை உருவெடுத்து வரான். என்னங்க? விஷரூபத்தை எடுத்து வரான். அதை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். போஜராஜ பிரதகஸ்த்வ கஷ்சித் கஷ்ட துஷ்டபத துஷ்ட அரிஷ்டஹ நிஷ்டுராகிருதி ரபஷ்டு நிநாதஹ திஷ்டதே ஸ்மபவதே விஷரூபி அப்படிங்கிற. அவன் அதஹா. இவன் யாரு? அதஹா அப்படின்னா கம்சனுடைய அவன்தான். யார்? அந்த கம்சனுடைய வேலைக்காரனாக வரக்கூடியவன். இப்போ முதல்ல வந்தவன் கம்சனுடைய வேலைக்காரன் இல்லை, சாதாரணமாக ஒரு சாப விமோசனத்துக்காக வந்தவன். ஆனால் இவன் யாரு? கம்சனுடைய வேலைக்காரனாக வந்தவன். யார் அவன்? கடுமையான துன்மார்க்கங்களை உடையவனாம். யாரு? கஷ்ட துஷ்ட பரிதிருஷ்ட அப்படிங்கிற கடுமையான துன்மார்க்கமா. இந்த தன்னுடைய ஞானத்தை எல்லாம் அதிலே செலுத்திவன். நல்ல எண்ணமே கிடையாது. அசுரன்னா எப்படி இருக்கணும்? கெட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கணும். அரிஷ்டன் என்ற ஒருவன். அரிஷ்டஹா கஷ்சித்து து. அரிஷ்டன் என்ற ஒருவன் எப்படி இருந்தானாம்? பயங்கர உருவமாக இருந்தானாம். நிஷ்ட துராதிகா. அவ்வளவு பயங்கரமான உருவமுடையவன். வெறும் உருவம் மட்டும் பயங்கரம் அல்ல, அவன் எழுப்பக்கூடிய சத்தமும் கடூரமாக இருந்ததாம். இங்கே பகவான் வேணுகானம் வாசின்னு இருக்கான். அதை எல்லாரும் ரம்யமாக கேட்டுண்டு அப்படியே தங்களை மறந்து இருக்கா கோபர்கள் கோபிகைகள். இந்த சமயத்தில் ஒரு கடூரமாக உண்டு. மயிலும் குயிலும் பாடின்னு இருக்கும் போது, மயில் ஆடின்னு இருக்கிற போது அங்கேருந்து ஒரு நரி ஊடையிட்டுதுன்னா எப்படி இருக்குமா? அந்த மாதிரி ஒரு கடூர சத்தமாக, கடூர சத்தத்தோடு மட்டும் இல்லை, விஷரூபி அப்படிங்கிற கடூரமான சத்தத்தோட காளை உருவோட இந்த அரிஷ்டன் என்ற அரக்கன் தங்கள் எதிரிலே வெட்கமின்றி நிற்கிறானாம். நிஷ்டதே ஸ்ம. அவனுக்கு வெட்கமே கிடையாதான். அதாவது இப்போ கூட ஒரு நம்ம பாலிட்டிக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பரப்புரையில் சொல்லுவார் நம்முடைய மோதிஜி சொல்லுவார், நாமெல்லாம் தப்பே பண்ணாதவா சுவாமி, தப்பு பண்ணுறவனே வெட்கமில்லாமல் வெளியில் வந்து பேசுகிறான், நாமெல்லாம் தப்பே பண்ணாதவா, நாமையே வெட்கப்படணும், நேர போய் கேட்கலாமே, ஓட்டு கேட்கலாமே அப்படி. அந்த மாதிரி இந்த தப்பு பண்ணினவன் என்ன பண்ணுறான்? வெட்கமே இல்லாத பகவானுடைய பின்னாடி வந்து நிற்கிறானாம். அந்த காலத்திலே பாருங்க, தப்பு பண்ணுறவனுக்கு வெட்கமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவன் தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு என்ன வெட்கம் வரப்போகிறது? அந்த வெட்கம் பார்த்துருந்தானா தப்பு பண்ணிருப்பானா? அவன்
அதுவும் தப்பு பண்ணினதோடு இல்லை, எங்கே போய் சேர்ந்தா? கம்சன்கிட்ட போய் சேர்ந்தான். கம்சன்கிட்டேருந்து சேர்ந்து வெளியில் வந்தவர்கள் எத்தனை பேர் எப்படி எப்படிலாம் இருந்தான்னு தெரியும். இவனும் கம்சன்கிட்ட இருந்துட்டு தப்பு பண்ணிட்டு வெட்கமே இல்லாமல் தங்க பின்னாடி வந்து நிற்கிறான். யாரு? பட்டத்திரி பார்க்குறாரு. இங்கேருந்து அவருக்கு பொறுக்க முடியல. ஒரு பக்கம் அந்த வேணுகானம் அப்படியே எசிச்சுட்டே இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்திரீகளும் மற்றவர்களும் அப்படியே அந்த இசையில் மயங்கி ஆடிண்டே இருக்கா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ராமனையும் கிருஷ்ணனையும் பலராமனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் சொல்லி எல்லாரும் அதே மயக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஒரு கடூரமான ஒரு சப்தம் கேட்கறது. சப்தம் மட்டும் இல்லை, கொடூரமான ஒரு உருவம் எதிர வந்து நிற்கிறது. அதுவும் வெட்கமில்லாமல் நிற்கிறதே சுவாமி, உங்கள் முன்னாடி வந்து வெட்கமில்லாமல் நிற்கிறதே அந்த உருவம் அப்படின்னு இவர் வருத்தப்படுறார். யாரு? பட்டத்திரி. அடுத்தது சொல்றா பாருங்க, அவன் சந்தஸோட கூடியவன், சஸ்ருதி என்ற சந்தஸோட கூடியவன் அப்படிங்கிறத சாக்ரோவதா ஜகதி திருதிஹாரி மூர்த்திமவ பிருகதீம் பிரததானஹ பங்கிமாசு பரிகூன்ய பசூனாம் சந்தசாம் நிதிம் அவாப பவந்தம். அதாவது அதஹ சாகரஹ ஏஷஹ, அந்த உருவம் சஸ்வரி என்ற சந்தஸோடு கூடியவனா. அது என்ன சுவாமி? சஸ்வரி என்ற சந்தஸ். சந்தஸ்னா நமக்கு தெரியும், அதாவது ஒரு நல்லது ஒரு கெட்டது, நல்லது கெட்டதாக மாறுறது போது இருக்கு இல்லையா. ஒரு விஷ ரூபம் அப்படின்னா காளைனா எப்படி இருக்கணும்? நம்ம பகவானை பற்றி ஈஸ்வரனை இதுக்கு முன்னாடி முதல் பாசுரத்தில் பார்த்தோம். சிவனுடைய கோவிலில் எல்லாரும் ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ சிவனுடைய கோயில் என்ன இருக்கும்? இதே காளை இருக்கும். அந்த காளை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். கம்பன் சொல்லுவான், ராமன் நடந்து வர போது அவனை வர்ணிக்கச்சே அவன் ஒரு காளை மாதிரி நடந்து வந்தான், ஒரு யானை மாதிரி நடந்து வந்தான், ஒரு மலை மாதிரி நடந்து வந்தான் அப்படின்னு வர்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு காளை அப்படின்னா காளை உருவம் எப்படிப்பட்ட உருவமாக அழகாக இருக்க வேண்டிய ஓர் உருவம் இங்கே எப்படி வந்துடுத்தான்? சந்தஸோடு கூடியது. வேற ஒரு மனதில் கெட்ட எண்ணங்களோடு கூடியதனால அது வந்து கடூரமான உருவமாக மாறிடுத்தான். கொடூர சப்தம் உண்டாக படி செய்து விட்டதாம். அந்த தைரியமெல்லாம் ஹரி அப்படிங்கிற உன்னுடைய எதிர்க்க இந்த பெரிய உருவம் வந்து நிற்கிறதே. அவன் எப்படிப்பட்டவன்? பசு கூட்டத்தை விரைவாக விரட்டி கொண்டு வேத ரூபமாக இருக்கக்கூடிய தங்களை அடைந்தான் அல்லவா அப்படிங்கிறார். இவன் காளை. இங்கே எல்லாரும் உட்காந்து பகவானுடைய கீதத்தை கேட்டுருக்கா. அந்த கீதத்துக்கு வெளியில இந்த கோபர்கள் கோபியர்கள் இருக்கக்கூடியதுக்கு வெளியில என்ன பண்ணிருக்கு? இந்த பசு கூட்டங்கள் இருக்கு. பசுவும் கன்றுகளும் அப்படியே அதுகளும் என்ன பண்றது? பகவானுடைய புல்லாங்குழல் கீதையில அப்படியே மயங்கிட்டு இருக்கு. இந்த கீதத்துல மயங்கி தலை அசைச்சுன்னு இருக்கு. இப்போ கூட பார்க்கலாம், அது நம்ம புல்லாங்குழலோ ஏதோ வாசிச்சோம்னா மாடு வந்து அப்படியே தலையாட்டின்னு கேட்டுட்டு இருக்கும். நாம் வாசிச்சாலே கேட்கறது அப்படின்னா பகவான் புல்லாங்குழல் வாசிச்சா அந்த மாடுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கும்? அந்த பசுக்களும் கன்றுகளும் அப்படியே தன்னை மறந்து கேட்டுக்கொண்டிருந்த போது இந்த உருவம் வந்து கடூரமான சப்தத்துடன் கொடூரமான உருவத்துடன் விரட்டி அடிக்கிறதாம். விரட்டி அடித்த உடனே எல்லாரும் எல்லா கன்றுகளும் மாடுகளும் என்ன பண்ணுறா? தங்களை நோக்கி வந்ததல்லவா. வேற இருப்பிடம் எங்கே சுவாமி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதற்கு பாகவதத்தில் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். பகவான் அபி தத் வீக்ஷ்ய கோகுலம் பய வித்ருதம் மா பைஷ்டேதி கிரா அஸ்வாஸ்ய விருஷ அசீரம் உபாஹ்வயத்து. அந்த காளை உருவம் மா பைஷ்ட இதி மிக பயங்கரமான உருவத்தோடு வந்துதான். நம்மளுடைய கர்மா என்ன பண்ணுறது? நம்ம திறத்தின்றே இருக்கு சுவாமி பின்னாடி. நாமும் இந்த இன்பம், இந்த உலக இன்பத்தில் அப்படியே ஆழ்ந்துட்டோம். இந்த இன்பத்தில் ஆழ்ந்துட்டதுனால நமக்கு வேற எதுவுமே தெரியல சுவாமி. நம்ம எங்கே போகணுமோ போய் சேர இடம் கூட நம்ம மறந்துட்டோம். ஏன்னா பகவானை நாம் நினச்சிட்டே இருக்கோம், அந்த பகவானுடைய நாமாவை சொல்லிகிட்டே இருக்கும், பகவானுடைய கீர்த்தைகளை பாடிட்டே இருக்கும்.
அதையெல்லாம் கேட்டு இந்த இடத்துல நாம் நம்முடைய கர்மாவை தொலைப்பதற்கு பதிலாக அப்படியே சாதாரணமாக இருந்துருக்கோம். அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கர்மா நம்மளை விட பின்னாடியிலேருந்து விரட்டுறது. நம்ம எங்கே போய் சரணாகதி ஆகணும்? பகவானுடைய திருவடிகளிலே போய் சரணாகதி ஆகணும் அப்படிங்கிறத உணர்த்துவதாக இந்த கதை இருக்கு. அதனால் பின்னாடியிலேருந்து அந்த அசுரன் அரிஷ்டன் விரைவாக இவர்களையெல்லாம் தங்களிடம் அழைத்து வந்தான் அல்லவா? அந்த கர்மா நாம் செஞ்ச நல்வினைகளில் நாம் அவரை பாடிக்கொண்டிருக்கிற போது, அவனுடைய நாமாவை சொல்லிக் கொண்டிருக்கிற போது, இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இதை விட்டு நாம் அவனிடம் சேர வேண்டும் என்ற கர்மா நம்மை துரத்துகிறது அல்லவா? என்ன சுவாமி இது அப்படின்னு இவர் அப்படியே கண் முன்னாடி பார்க்கிறாராம். துங்க ருங்கமுகமாஸ் ராம பியந்தம் சங்கிருஹ்ய ரபசாத பியந்தம் பத்ரரூபம் அபி தைத்யமபத்ரம் மத்யம் அந்யதமத சுரலோகம். ஹே பகவானே, என்ன சொல்றார் இவர்? அந்த உயர்ந்த கொம்புகளை நுனிகளை உடையவன் என்ன பண்றான்? எதிர்த்து வரான். அவனுக்கு பயம் கிடையாது, எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன் சுவாமி? அவனுக்கு பயம்னு இருந்தால் தானே இல்லைன்னு சொல்கிறதுக்கு. அவனுக்கு எல்லா விதமான பயமும் கிடையாது. பயம் நிர்பயம் எதுவுமே இல்லை அவனுக்கு. ஒன்று, அங்கேருந்து பகவானை பார்த்துட்டான். எப்படியும் நாம் இங்கே தான் போய் சேர போகிறோம், அதை சேரணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துடுத்து. அதனால் அவனுடைய பயம் கிடையாது. ஏன்னா அந்த எண்ணம் வந்த உடனே அவனுக்கு பயமோ அல்லது நிர்பயமோ எதுவுமே இல்லை. பகவானுடைய ஆகர்ஷண சக்தி அவனை மழுங்கடித்து விட்டது, தன் உள் இழுத்து கொண்டு விட்டது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? பயமே இல்லாதவனாக காளை உருவத்தோடு அசுரன் கிட்டக வரானா. கிட்டக வந்தவனே அவனுடைய கொம்பு இருக்கு இல்லையா, அந்த 2 கொம்பை பிடிச்சி அப்படியே ஒரு சுத்துறீர் அல்லவா தேவரே. விரைவாக பிடித்து சுற்றி பிசைந்து அவனை கொன்றீர்கள் அல்லவா அப்படிங்கிறார். இதுக்கு ஏதோ கட்டியம் கூறுற மாதிரி இருக்குது. பகவானு கூட ஒரு ப்ரிப்பரேஷன் தேவையாக இருக்குது போல் இல்லையா? ஏன்னா இது முடிஞ்ச உடனே பகவான் எங்கே போகிறான்? கோகுரத்துலேருந்து மதுரைக்கு போகிறான். மதுராவுக்கு போகச்சே அந்த யானை எடுத்து வரதுலே, அந்த யானை வரக்கூடிய மதம் பிடித்த யானை கொம்புகளை பிடித்து சுற்றி அவன் போடுவான்னு பின்னாடி வரப்போறிய கதை. அதற்காக இங்கே ஒரு கட்டியம் கூறுமா போலே பகவான் இந்த கொம்போடு வரக்கூடிய அந்த அசுரனை, காளையாக மாறிய அசுரனை என்ன பண்ணுறானா? துஷ்ட அசுரனை கொம்புகளை பிடித்து விரைவாக சுற்றி அவனை கொன்று விட்டீர்கள் அல்லவா. இவனை கொன்ற விட்டே என்ன ஆச்சு? சுரலோகம் அமதயா, மேலேருந்து சுரலோகம், எங்கே மேலே இருக்கா இல்லையா தேவலோகம், அங்கே பார்த்துட்டு இருக்காளேவா தான். அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாளா. வேற என்ன பண்ணுவாவா? சந்தோஷப்படுவா. ஏன்னா இவா அசுரன் வர்றதையும் பார்க்குறா, பகவான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்குறா. பகவான் அவனை கொன்ன உடனே சந்தோஷப்படுறா. இவை அனைத்தையும் படம் பிடித்து காட்டுறார் அப்படியே நாராயண பட்டத்திரி. அடுத்தது சொல்கிறார், ஹே பகவானே, இன்று நீ விஷபாசுரனை கொன்னுட்ட. இது இந்த தேவர்களுக்கு மட்டுமே ஆச்சரியம் இல்லை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கும் அல்லவோ ஆச்சரியத்தை கொடுத்தது அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். சித்திரமத பகவன் விஷகாத்தாது சுஸ்திரா ஜனி அஜனி விஷ்திராருவ்யாம் வர்த்ததே ச விஷச்சேதசி பூயான் மோத இத்ய அபிநுதோ அசி சுரைஸ்துவம். ஹே பகவானே, இந்த தேவர்கள் விஷபாசுரை கொன்றதுனால, இன்று விஷபாசுரை கொன்றதுனால பூமியில் விஷமத்தினுடைய நிலை, விஷம் அதனுடைய நிலை ரொம்ப நிலை பெற்றதாகிடுத்தான். எது? விஷத்தை கொன்னதனால. விஷம் அப்படின்னா விஷபாசுரன்னு ஒரு அர்த்தம். அத்ய விஷ ஆத்து, விஷம் அப்படின்னா தர்மம். அந்த தர்மம், ஒரு விஷத்தை கொன்று இன்னொரு தர்மத்தை நிலைநாட்டி இருக்க நீ பூமியில்,
அப்படின்னு யார்? விஷத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய விஷேஷ தசிகி, விஷச்சே சதிகி, விஷ ச தசி, அதற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய மனதிலே சந்தோஷம் அவ்வளவாக இருந்ததாம். ஆச்சரியப்பட்டானாம். அவன் இதி துவயம், தாங்களை பார்த்து துதித்தானாம். தேவர்கள் எல்லோரும் இந்திரனோடு சேர்ந்து தங்களை அங்கிருந்து துதிக்கிறார்கள். தாங்கள் அவர்களால் துதிக்கப்பட்டீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருடைய குறைகளையும் போக்கிட்டீர். முதல்ல ஒரு அசுரம் வந்தான், அடுத்து ஒரு வித்யாதரன் வந்தான், அடுத்து குபேரனுடைய பிளாக் கேட் வந்தான், அடுத்தது கம்சன் அனுச்சவன் வந்தான். இவர்களையெல்லாம் சம்ஹாரம் பண்ணி சந்தோஷத்தை தங்கள் சுற்றி இருக்கவர்களுக்கும் அந்த கோபர்கள் கோபியர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கும் கன்றுகளுக்கும் தந்தீர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சந்தோஷத்தை எங்களுக்கும் கொஞ்சம் தரக்கூடாதா? நான் வாதரோகத்தில் அவஸ்தப்பட்டு இருக்கேனே, என்னுடைய வாதரோகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடாதா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் கேட்குறார் நாராயண பட்டத்திரி பலஸ்ருதியாக. ஔக்ஷகாணி பரிதாவத தூரம் வீக்ஷதாம் அயமிகோக்ஷ விபேதி இத்தமாத்த ஹசிதைஷ் சக கோபைஹி கேக ஹஸ்வ வப வாதபுரேஷஹ. அக்ஷௌகாணி தூரம், அதாவது வெகு தூரம் எல்லாரும் ஓடினாளாம். காளை கூட்டங்களை எல்லாம் பார்த்தவுடன் இந்த இடத்திலே காளையை கொன்றவன் பார்க்கட்டும், இவ்விடத்தில் காளையை கொன்றவன் பார்க்கட்டும், பார்க்கப்படட்டும் அப்படின்னு அவ எல்லாரும் சுற்றி தள்ளி நின்றுட்டாளாம். மற்றவா பார்க்கணும். கோகுலத்துக்கு பகவான் அழிச்சுட்டு வர அதை சொல்கிறார். ஹே குருவாயூரப்பா, நீ கிருஷ்ணனா 2-3 அசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு கோகுலத்துக்கு வரச்சே இந்த எல்லாரும் தேருக்கு வடம் பிடிச்சுட்டு இருப்பா. தேருக்கு வடம் பிடிக்கச்சே வடம் க்ளோஸாக இருக்கும். அந்த க்ளோஸாக இருக்கச்சே அந்த தேருக்கு முன்னாடி ஒரு யாராவது பெரிய மனுஷியா வந்தா அல்லது பகவானை பார்க்கணும்னு தேர் திரும்பின உடனே கொஞ்சம் எல்லாரும் விலகிப்பாளாம். விலகிண்டா மற்றவாளும் பார்க்கட்டும், தேரில் இருக்கிற பகவான் நீங்களும் பாருங்கோ, நீங்களும் அவரை ஆராதனை பண்ணுங்கோ அப்படின்னு இவா விலகி மற்றவாளை பார்ப்பதற்கு வழி செய்கிற மாதிரி இந்த கூட்டத்தோடு வந்த அத்தனை கோபர்களும் கோபிகளும் அந்த குருவாயூரப்பா உன்னை என்ன பண்ணுறா, கோகுலத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லா ஸ்திரீகளும் அப்படியே நகர்ந்துட்டாலாம். பார்த்தேளா, கிருஷ்ணனை பார்த்தேளா, நடந்து வரான். இவன் என்ன தெரியுமா செஞ்சான்? இவாள்லாம் தன்னுடைய கண்களால் பேசிக்கிறாளாம். ரிஷபாசுரனை கொன்னான் இவன் தான். அந்த வித்யாதரன் ஒரு பெரிய மலைப்பாம்பு நந்தகோபனை விழுங்க இருந்தது. இவனுடைய கால் பட்டு அந்த மலைப்பாம்பு என்னவாச்சு, ஒரு வித்யாதரன் ஆயிடுத்து. அப்படிப்பட்டவன் நடந்து வரான், எங்களையெல்லாம் காப்பாத்தினான். எங்களுக்கெல்லாம் கோபிகா கீதத்தை அழகாக பாடி நாங்கள்லாம் மயக்கத்தில் இருக்கும்படி செய்தவன். அப்படிப்பட்டவன் நடந்து வரான் பாருங்கோ அப்படின்னு சொல்றாளாம். ஹே குருவாயூரப்பா, இப்படியாக எல்லாரும் பரிகசிக்கின்ற நீ கோபாலர்களுடன் கோபையி சக கிரகேன, எல்லாருடைய வீட்டுக்கும் அவரவர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எல்லோரையும் காப்பாற்றிய தாங்கள் என்னையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பலஸ்ருதியோட இந்த 70வது தசகத்தை முடிக்கிறார். அடுத்தது பகவானுக்கு கேசவன் அப்படிங்கிற நாமம் வந்த கேசி என்ற அரக்கனை கொன்றது கேசிவதா. அடுத்த தசகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.